Second question, if a person walks at 14 km per hour instead of 10 km per hour, he would have walked 20 km more. The actual distance traveled by him is என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்துட்டு எப்பவுமே 10 km per hour அப்படிங்கிற ஸ்பீடில் நடந்து போவாங்க. பட் அவங்க ஒன் டே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 14 km per hour அப்படிங்கிற ஸ்பீடில் போயிருக்காங்க. ஸோ அப்படி 14 km per hour அப்படிங்கிற ஸ்பீடில் போனனால அவங்க 20 km அதிகமாக நடந்திருக்காங்க. அதாவது அவங்க போன டைம் 10 km போனாலும் ஒரே டைம் தான், 14 km போனாலும் ஒரே டைமில் தான் போயிருக்காங்க. பட் 14 km ஸ்பீடில் போன டே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 20 km எக்ஸ்ட்ராவாக போயிருக்காங்க. ஸோ அப்போ அதே மாதிரி 10 km per hour அப்படிங்கிற ஸ்பீடில் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கொஷின். ஸோ தீஸ் ஆர் த ஆப்ஷன்ஸ். லெட் த டைம் பி டி ஹாஸ். நம்ம அந்த டைமை டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 km அப்படிங்கிறத 10 into டி அண்ட் டிஸ்டன்ஸ் அட் 14 km 14 into டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்க டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன, 20 km எக்ஸ்ட்ராவாக நடந்திருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 20 km. ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். இப்போ 14t minus 10t which is equal to இந்த 20. ஸோ நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது 14 minus 10 4t equal to 20. ஸோ நவ் என்ன பண்ணோம், t equal to 20/4 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு t5 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 10 km per hour அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ 10 into இந்த 5 which is equal to 50 km. அப்போ ஆப்ஷன் ஏ 50 km is correct.